மோஸ்ட்லி வந்து ரைஸ் நைட்டே சோக் பண்ணி வச்சுடுவாங்க. இல்லைனா காலையில் அவ்வளோ வந்து எந்திரிச்சு சோக் பண்ணிட்டு அது ஒரு 30 மினிட்ஸாவது சோக் ஆகணும். காலையில் சோக் பண்ணுறக்கு டைம் இருக்காதுங்கிறனால நைட்டே சோக் பண்ணிட்டா ரைஸும் வந்து நல்லா குக் ஆகி சாஃப்டாக இருக்கும். மீதி லெஃப்ட் ஓவர் ரைஸை தெர்மோஸில் போட்டு வச்சுடுவேன். இந்த லெமன் ரைஸ் பார்த்திங்கன்னா நேற்று மத்தியானம் வந்து செஞ்ச ரைஸு நைட் வரையும் காலி ஆகலை. அதனால் லெமன் ரைஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் சின்ன ஆள் வந்து காலையில் நாங்கள் எல்லாம் எந்திரிக்கும் போதே எந்திரிச்சிடுவார். வந்து நின்றுப்பார். அண்ணா கிளம்புறக்கு முன்னாடி காருக்கு வந்து நின்றுப்பார், என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. இப்போல்லாம் கிளம்பும்போதே வந்து ரொம்ப இருட்டாக தான் இருக்குது. ஸ்கூலுக்கு விடும்போது இப்படியே தான் இருட்டில் தான் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு. கராஜை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ இருட்டாக இருக்குது. இப்படியே தான் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு ட்ரா பண்ணுற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் வந்து இங்கே டெக்ஸஸில் இன்னும் வந்து அவ்வளோ வின்டர் ஸ்டார்ட் ஆகலை. மோஸ்ட்லி இங்கே அக்டோபர் எண்ட்லேருந்து வந்து குளிர் நல்லா ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஈவினிங்கும் சீக்கிரம் இருட்டிடுங்க. இப்போல்லாம் வின்டருங்கிறனால ஈவினிங்கும் சீக்கிரம் இருட்டிடுது. நவம்பரில் கொஞ்சம் நல்லாவே குளிர் ஆரம்பிச்சிடும். டிசம்பரில் பீக்கில் போயிடும். டிசம்பர் ஜான் மைனஸ்லலாம் டெம்பரேச்சர் போகும்.